வணக்கம் நண்பர்களே. நம்ம நிஃப்டி மிகப்பெரிய கிராஷ் ஆகுமா, அதேபோல் மண்டே மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட 12 மந்த் கேண்டில். இது எந்த ஒரு யூடியூபருமே 1 இயர் கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இதை பற்றி நான் 12 மந்த் ஆர்எஸ்ஐ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் அந்த சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதீங்க, அதில் பாருங்கள். 12 மந்த் ஆர்எஸ்ஐ அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் அதை பார்த்துங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர். அதனால் இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுடைய பணத்துக்கும் சரி உடல் நலத்துக்கும் சரி ரொம்ப ஆபத்தானது. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக முடிவு எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இங்கே பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுவதில்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நிஃப்டி என்ன ஆகலாம், இப்போ இதுவரை என்ன நடந்திருக்கு, அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 12 மந்த் ஆர்எஸ்ஐ. இந்த கேண்டில் பாருங்கள் 2008. இது எவ்வளோ பர்சன்ட் விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஏன் இந்த இடத்துல விழுந்ததுன்னா இங்கே ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஓவர் பாக்ட் சோன் கிட்டத்தட்ட 89 90 டச் ஆகலை. ஆனால் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இங்கே அதுக்கப்புறம் 2008 ஒரு பெரிய கிராஷ், கிட்டத்தட்ட 64% மார்க்கெட் இறங்குனது. ஓகேங்களா? இதில் பாருங்க 64% இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்ததா இப்போ பாருங்க இந்த இடத்துல 91 92 வந்துச்சு ஆர்எஸ்ஐ ஓவர் பாக்ட். இது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லையும் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன். 92 இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு. இப்போ 92ல் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 86 வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 7 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அது 7 பாயிண்ட் இறங்குறதுக்கு நிஃப்டி நமக்கு ஒரு 1200 பாயிண்ட் இங்கே கீழே இறங்கியிருக்கு. 26,373 இருந்து 25,000 இப்போ 48 இருக்கு. 1200 பாயிண்ட் இப்போ டவுன்ல இறங்கியிருக்கு. இன்னமும் கீழே எதுவரையிலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் வந்தது நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் பாருங்க, இது ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2008 விழுந்தது பாருங்க. இந்த இடத்துல டபுள் டாப் வச்சிருக்கலாம். இங்க ஒரு டாப்பு, இந்த இடத்துலயும் ஒரு டாப். இங்க ஒரே ஈக்குவலா இருக்கலாம் டாப்பு. ஆனா ஆர்எஸ்ஐ பாருங்க, இங்க ஓவர் பாட் சொல்லுறது. இந்த டாப் எங்க இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட்டு பிளாட்டா இருக்கு. இந்த இடத்துல ஏற்கனவே அந்த ஹைக்கு தான் வந்திருக்கு. ஆனா ஆர்எஸ்ஐ அந்த ஹைக்கு வராம கீழே லோயர் ஹை லோயர் லோன்னு போயிருக்கு. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் அடுத்தது இந்த ஃபால் ஆகதான் போகுது அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கேண்டில். கிட்டத்தட்ட 1 இயர் அந்த 4 கேண்டில் பாருங்க. 1 இயர் மார்க்கெட்டு நல்ல கீழே தான் இறங்கியிருக்கு, டவுன் சைடு. ஓகேங்களா? இந்த 4 கேண்டிலும் 1 இயர். அது எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த ஹை டு லோ பாருங்க 28% இறங்கியிருக்கு. ஒரு 1800 பாயிண்ட் அப்ப இறங்கியிருக்கு. இப்போ அப்படியே மந்த்லி டைம் ஃப்ரேம் மாத்திக்குவோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பாருங்க இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்டிங்க ஹையர் ஹையர் லோன் போயிட்டு இருக்குங்களா. இது 2020 கோவிட் கிராஷ். ஓகேங்களா? அதே டைம்ல இங்க ஆர்எஸ்ஐ பாருங்க, லோயர் ஹை லோயர் லோன் போகுது. இங்க மார்க்கெட் ஹையர் ஹை ஹையர் லோன் போகுது. அப்போ மார்க்கெட் கீழே தான் விழப்போகுதுங்கிறது முன்கூட்டியே நமக்கு ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அது கோவிட் கிராஷ்ல எந்த அளவுக்கு கீழே இறங்குனது, 39%, 39.5%, 4919 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இந்த டைவர்சன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பெரிய டைம் ஃப்ரேம் மட்டும் இல்ல, ஸ்மால் டைம் ஃப்ரேம்லையும் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிடும். மார்க்கெட்டு கீழே இறங்க தான் போகுது, இல்லை மேலே தான் போக போகுது அப்படின்னு. அதாவது மார்க்கெட் அப்சைடு போயிட்டே இருக்கும். ஆனால் ஆர்எஸ்ஐ டவுன் சைடு காமிச்சிட்டே இருக்கணும். அப்சைடு போகக்கூடிய மார்க்கெட் அடுத்ததான் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு காமிச்சிடும். அதே மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஆர்எஸ்ஐ அப்சைடு போகிற மாதிரி திரும்பிடும். அப்போ மார்க்கெட் அடுத்தது அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் பாருங்க, இங்க ஒரு டைவர்சன்ஸ் வச்சிருக்கு, டபுள் டாப்பாகவும் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஆர்எஸ்ஐ எந்த அளவுக்கு லோயர் ஹை லோயர் லோன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மந்த்லி கேண்டில்லே பாருங்க டபுள் டாப்ல ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் வச்சிருக்கு. இந்த கேண்டில் பாருங்க ஹேங்கிங் மேன். அடுத்து இவ்வளவு பெரிய ஷெல்லிங் ப்ரெஷரோட ஒரே கேண்டில். அப்போ இது இன்னமும் கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்னோட வியூ. நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க.
ஓகேங்களா. இப்போ வீக்லியில் பார்க்கலாம். வீக்லியில் வந்தால் எது வரலும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கொடுத்துருங்க, இந்த இடத்துக்கு வரலாம். அதே போல் இந்த வீக்லி சப்போர்ட் பாருங்கள் கரெக்டாக 24,750 700 இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதையும் பிரேக் பிடிச்சா 24,400 350 இது வரலும் கன்ஃபார்மாக வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்ப்போங்க எது வரலும் வருதுன்ட்டு. அதே போல் ஃபிபனோசி லெவல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் பாருங்கள் 0.5 24,070 அப்படிங்கிற லெவலுக்கு வருது. இது வரலும் வருது இல்லையோ, இந்த 24,400 வரலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போதைக்கு டேட்டாவோட ரேஞ்சும் அது பட்ஜெட் டே அன்னைக்கு பிப்ரவரியில் சரியான வாலிடிட்டி இருக்கும் போது அது நல்லாவே இப்போவே டேட்டா நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மண்டே 25,000 25,300 அப்படிங்கிற டேட்டா காமிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்கிருந்து அப்சைடு போகலாம். அப்சைடு வந்து ரீடெஸ்ட்டுக்காக தான் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர அது மார்க்கெட்டு அப்சைடு திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஓகேங்களா. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது நமக்கு பிப்ரவரி பட்ஜெட் வருது. பட்ஜெட் அப்போ நல்ல ஒரு வாலிடிட்டி இருக்கும் போது கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் டேட்டா காமிக்குது. பார்ப்போங்க அதை எந்த அளவுக்கு வரப்போகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 26,000 வரலுமே 1000 பாயிண்ட்ஸ் நமக்கு ரேஞ்சு காமிக்குது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில். அப்போ தான் நமக்கு பட்ஜெட் டேவும் இருக்குங்க. அப்போ அந்த 1000 பாயிண்ட்ஸுக்கு உண்டான மூவ்மெண்ட்டு நல்லா அருமையாக கொடுக்க போகுது. பார்ப்போம். இது ஹையர் லோன் போகுது. இங்கே ஆர்எஸ்ஐயும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் பாருங்கள் இந்த 14 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அதே போல் ஆர்எஸ்ஓட மிட் ரேஞ்ச் 50யும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு வீக்லியில். இப்போ டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் 1 2 3 இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஆப்ஷன் போடுங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு டோஜி வச்சு 200 EMAவும் பிரேக் பண்ணிருச்சு. அந்த ட்ரெண்ட் லைனையும் கரெக்டாக பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு டோஜி வச்சது ஓகே கரெக்டான சப்போர்ட்ல இருந்து மேலே போக போகுதுன்னு நினைச்சோம். அதே போல் மேலே போன மார்க்கெட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் நல்ல பிரேக் ஆகி ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிருச்சு, 200 EMAவும் பிரேக் பண்ணிருச்சு. அப்போ மார்க்கெட்டு இன்னமும் கீழே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் இதைய இந்த சப்போர்ட்டாக எடுக்கலாம் 24,620. ஓகேங்களா. இது வரலாம் வரலாம். ஓகே மண்டே அடுத்தது எது வரலாம் வரலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது பாருங்க 1 hour டைம் ஃப்ரேம். இது ஃபிபனோசி ஹை டு லோ அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் அது இப்போ இருக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னொரு சார்ட்டில் இருக்குது காமிக்கிறாங்க. கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் இறங்கின மார்க்கெட்டுக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா இவ்வளோ தூரம் நல்லா இறக்கணுங்க மார்க்கெட்டு எங்கேயுமே ஒரு அப்சைடு பவுன்ஸ் பேக் வரவே இல்லைங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு கீழே இறங்கின மார்க்கெட்டில் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ இந்த 0.5 25,380 90 இந்த ரேஞ்ச் வரலாம் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஓகேங்களா. இன்னொன்று மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கும் போதே முன்கூட்டியே நமக்கு ஒவ்வொரு பேட்டர்னும் காமிச்சிடும். இதில் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட்டாக இருக்குங்களா. லெஃப்ட் சைடு ஒரு ஷோல்டர், ரைட் சைடு ஒரு ஷோல்டர். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் எது ஊரில் வரும்னா இந்த நெக்லைனில் இருந்து இந்த ஹெட் ஊரில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்னவோ அந்த 286 பாயிண்ட் அப்படிங்கிறது அதே 286 பாயிண்ட் தான் இந்த நெக்லைனில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இந்த பாட்டம் கரெக்டாக அரிச்சாதுங்களா. இது இன்னமும் பெண்டிங் இருக்கிறது. ஓகேங்களா. இன்னமும் அது பெண்டிங் இருக்கு. இந்த ரேஞ்ச் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா இப்போ பாதி டார்கெட் தான் வந்திருக்கு, இன்னும் பாதி டார்கெட் வரல. ஆனால் இது உடனடியாக அப்படியே கீழே வந்துடும் சொல்ல முடியாது. இங்கேருந்து அப்சைடு கொஞ்சம் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டும் கீழே வரலாம். ஓகேங்களா.
ஓகே, இப்ப சொன்னது அதே தான். ஓகே, ஒரே நிமிஷம், இன்னும் வேற ஏதோ சொல்ல நினைச்சிருந்தேன், மறந்துட்டுனான்னு தெரியல. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு டைவர்சன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. அப்சைடு திரும்பலாமோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இங்க லோயர் ஹை லோயர் லோனா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்க இருந்து பாருங்க இந்த லோகம் இந்த லோகம் மார்க்கெட் கீழே இறங்குதுங்களா. ஆனா RSIல பாருங்க இங்க நல்ல லோ வச்சுட்டு ஹையர் ஹையர் லோன்னு போயிட்டு இருக்கு. அப்ப மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப 25,000 25,300 அப்படின்னு மண்டேவோட, சாரி மண்டே கிடையாது, டியூஸ்டே. மண்டே நமக்கு மார்க்கெட் லீவு, குடியரசு தினத்தினால. டியூஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு. அன்னைக்கு நமக்கு அப்சைடு தான் ரேஞ்சு அதிகமாயிருக்கு. இப்ப ஏற்கனவே 25,000க்கு மார்க்கெட் வந்துருச்சு. அதுதான் சப்போர்ட்டாவே காமிக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்படிங்கும் போது இங்க இருந்து 25,300 வரலாம் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இது 25,180 அப்படிங்கிற லெவல் வரலாம். இதில் நம்ம ஃபிபனோசி போட்டு பார்த்தோம், ஹை டு லோ அப்படின்னா எது வரல வருதுன்னா பாருங்க 180 0.5, அதுக்கு அடுத்ததான் 220 அப்படிங்கிறது 0.618, இது வரல வரலாம். அதுக்கு அடுத்ததான் 264ங்கிறது 75%. ஓகேங்களா, இந்த லெவல் வரலுமே மார்க்கெட் இங்கிருந்து அப்சைட் போகலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை கீழே வரலாம். இது சொல்றது தொடர்ச்சி அப்படியே அப்சைடு போயிடும் கிடையாதுங்க. மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே அப்சைடு போகும், திரும்ப கொஞ்சம் டவுன் சைடு வரும், திரும்ப அப்சைடு போகும், திரும்ப கொஞ்சம் டவுன் சைடு வரும். எப்பவுமே ஒரு ஸ்விங்லோ வச்சு தான் போகும். இது தொடர்ச்சி அப்படியே போயிடும் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா, மண்டே மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவா இருக்கு. நீங்களும் உங்களோட அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுங்கிறது அதையும் பார்த்துருவோம். இது பிரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இது ரெகுலர் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் இது எந்த அளவுக்கு அக்யூரஸியா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே போல நம்மளோட ஜேவி ட்ரேடர் தமிழ் இது ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாருங்க எப்போ போட்டுறதுன்ட்டு ஒரு கப்பன் கேண்டல் வச்சிருக்கு மார்க்கெட்டுன்னு என்னைக்கு போட்டுருக்கு பாருங்க. ஜனவரி 21 போட்டது பாருங்க, 3/11 போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு அது டார்கெட் ரீச் ஆச்சு அப்படிங்கிறதையும், அதே போல பாருங்க மார்க்கெட்டு 1 மந்த் கேண்டில் வச்சு டைவர்சன்ஸ் இருக்கு, இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த கப்பன் கேண்டலோட டார்கெட் பாருங்க கரெக்டா 288 பாயிண்ட். அதே 288 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா என்ன ஒண்ணு கேப்பா போச்சு, கரெக்டா டார்கெட் ரீச் ஆச்சு. ஒவ்வொரு பேட்டர்னுக்கு உண்டான டார்கெட்டுங்கிறது இப்படிதான் வைக்கணும். அதே போல லைவ் அப்டேட் உங்களுக்கு இந்த மாதிரி தேவை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டர் பாருங்க இப்ப 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் எல்லாத்துலயும் புல்லிஷ் தான் இருக்குது. அப் சைடு தான் டார்கெட் காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, மண்டே என்னன்னு பார்ப்போங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேங்களா, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ற நண்பர்களை அனைவரும் மிக அருமையா ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.